இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 22ஆம் தேதி புனித வின்சென்ட் பல்லோட்டின் அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். இந்த புனிதரானவர் திருச்சபையினுடைய வரலாற்றில் 1795ஆவது ஆண்டு ரோம் நகரத்தில் செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார். செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தாலும் அவருடைய எண்ணம் இறைவனுக்கு இறைபணி செய்யவும் மக்களுக்கு மக்கள் பணி செய்யவும் தான் ஏக்கமாக இருந்தது. அதனுடைய ஒரு காரணமாக பெற்றோர்களுடைய அனுமதியோடு குருமடத்தில் சேர்ந்து குருத்துவ பயிற்சிகளை முடித்து பிறகு இறையியலை அவர் கற்றுக் கொடுக்கிற பல்கலைக்கழகத்தில் பணி செய்கிறார். அதற்கு பிறகு அந்த பணி அவருக்கு நிறைவு தராத ஒரு காரணத்தினால் பங்கு தந்தையாக பணியேற்று இறைபணியையும் மக்கள் பணியையும் செவனே செய்தார். அதற்கு பிறகு தன்னுடைய பணியை தொடர்வதற்காக ஆண்களுக்கான ஒரு துறவு சபையையும் பெண்களுக்கான ஒரு துறவு சபையையும் அவர் ஏற்படுத்தினார். அவர்கள்தான் பல்லோட்டின் ஃபாதர்ஸ், பல்லோட்டின் சிஸ்டர்ஸ். அந்த துறவு சபையினர் உலகமெங்கும் இன்றைக்கு இந்த புனிதருடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இவருடைய வாழ்க்கை காலத்தில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று சொல்வார்கள். ரோம் நகரத்தில் இவர் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பணக்கார இளைஞனை சந்திக்கிறார். இந்த இளைஞன் பணக்கார இளைஞனாக தெரிந்தாலும் சோகத்தோடு இருக்கிறான். அந்த இளைஞனிடத்துல, நீ பார்ப்பதற்கு செல்வந்தராக தோன்றினாலும் உன்னிடத்துல ஏதோ ஒரு மன குமுறல் இருக்கிறது, குறை இருக்கிறது, ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் என்ற கேட்ட கேள்விக்கு அந்த இளைஞன், என்னுடைய பெயர் ஜியோ மரி, நான் திருத்தந்தையை பாதுகாக்கிற அந்த பணியில சேருவதற்காக ஆவலாக சென்றேன். ஆனால் என்னுடைய பார்வையில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிற ஒரு காரணத்தினால் என்னை நிராகரித்து விட்டார்கள் அப்படி என்று அந்த சுவிஸ் கார்ட்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த இராணுவத்தில் செல்வதற்காக நான் சென்றேன், வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சோகமாக சொன்னாராம் அந்த இளைஞர். அப்பொழுது புனித வின்சென்ட் பல்லோட்டின் அவர்களை பார்த்து, வருத்தப்படாதே, கடவுளுடைய திட்டம் உனக்காக இருக்கிறது. இன்றைக்கு திருத்தந்தையர்களை பாதுகாக்கிற பணிக்காக நீ வேலைக்கு சேர முயற்சி செய்தாய், நிராகரிக்கப்பட்டாய். ஒரு காலம் வரும், உன்னை சுவிஸ் இராணுவத்தினர் பாதுகாக்க வேண்டிய ஒரு காலம் வரும் அப்படி என்று சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, புனித வின்சென்ட் பல்லோட்டின் உரைத்த மாதிரியே அந்த இளைஞர் ஜியோ மரியா என்பவர் பிற்காலத்தில் கத்தோலிக்க திருச்சபையுடைய திருத்தந்தையாக 9ஆம் பத்திநாதராக உயர்த்தப்பட்டார். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் ஏழை எளியவர்களுக்கு உதவுகிற ஒரு உளப்பாங்கை பெற்றிட அவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் தொழுகை கூடத்திற்கு செல்லுகிறார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருக்கிறார். அந்த கை சூம்பியவரை இயேசு குணப்படுத்துவாரா? இன்றைக்கு ஓய்வு நாளில் குணப்படுத்தினால் இயேசுவிடம் என்ன குற்றத்தை நாம் கண்டுபிடிக்கலாம் என்று அங்கு இருந்த பரிசேயர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல இயேசு உள்ளே சென்று தேவையில் இருக்கிற ஒருவரை கனிவோடு பார்த்து அவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று இயேசுடைய பார்வை கனிவு மிகுந்த ஒரு பார்வையாக, பாசம் நிறைந்த ஒரு பார்வையாக இருக்கிறது. அதே நேரத்தில் பரிசேயர்களுடைய பார்வை குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு பார்வையாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, கடைசியில் அந்த கை சூம்பியவரை எழுந்து நிற்க செய்து, இந்த ஓய்வு நாளில் நன்மை செய்வது நலமா, தீமை செய்வது நலமா, வாழ வைப்பது நலமா அல்லது கொலை செய்வது நலமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு பரிசேயர்கள் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழலில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கை சூம்பியவரை தொட்டு குணப்படுத்தி அனுப்பிய ஒரு செய்தியைத்தான் வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, 2 சிறுவர்களை அழைத்து ஒரு கண்ணாடி கிளாஸ்ல தண்ணீரை அரை கிளாஸ் ஊற்றி வச்சுட்டு கேட்குறாங்க, இங்கே என்ன இருக்கிறது என்று. ஒரு சிறுவன் சொல்லுகிறான், அரை கிளாஸ் தண்ணி தான் இருக்குது அப்படி என்று. இன்னொரு சிறுவன் சொல்லுகிறான், ஃபுல் கிளாஸ் தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னானா. ஒரே நிலை தாங்க, ஆனால் அவர்கள் பார்க்கிற பார்வை வேறுபட்டதாக இருக்கிறது. 2 விவசாயிகள் கிராமத்தில் இருக்கிறார்கள். 2 நிலத்திலுமே புயல் காற்று, அதிக கனமழை பெய்த ஒரு காரணத்தினால் பயிர்கள் கொஞ்சம் நாசமடைந்து விட்டது. இருவருமே அவர்களுடைய நிலத்திற்கு சென்று, ஒருவர் சொல்லுகிறார், நல்ல வேலை கொஞ்சம் பயிர் காப்பாற்றப்பட்டது, நிலத்துக்கு நிறைய தண்ணி கிடைச்சிருக்கு, இதை வச்சே நான் இன்னும் கொஞ்சம் இதை வளர்த்து எடுத்துருவேன்னு ஒருவர் நேர்மறையான எண்ணத்தோடு பார்க்கிறார். இன்னொருவர், அடக்கடவுளே, என் மேலே உனக்கு கருணே இல்லையா, இப்படி நான் போட்டதெல்லாம் அழிச்சு போட்டியே அப்படின்னு கடவுள் மேலே பழியை போட்டு எதிர்மறையான எண்ணத்தோடு அந்த ஒரு நிலைமையை அவர் சந்திக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட எல்லா நேரத்திலுமே நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் இரக்கத்தோடும் பார்க்கக்கூடிய ஒரு அழகான இயேசுவனுடைய பார்வை.
ஆனால் இன்னொரு பார்வை எல்லாவற்றிலும் குற்றம் கண்டுபிடிக்கிற, குறையை கண்டுபிடிக்கிற, நேர்மறையான எண்ணங்களுக்கு எதிராக எப்பொழுதுமே எதிர்மறையான எண்ணங்களோடு எப்பொழுதுமே குறை கண்டுபிடிக்கிற ஒரு தவறான பார்வை கூட நம்மிடம் இருக்கலாம். அன்புமிக்கவர்களே, அன்றாட வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல இரக்கமுள்ள ஒரு பார்வை, பணிவுள்ள ஒரு பார்வை, பரிவுள்ள ஒரு பார்வை, மற்றவர்களை உயர்த்துகிற ஒரு பார்வையை நாமும் பெற்றிட இறைவனிடத்தில் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.